ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி நான் உங்கள் அரவிந்த் மோட்டோரோலா கிட்டேருந்து வர மே 16ஆம் தேதி இந்தியன் மார்க்கெட்டில் மோட்டோ H50 ஃபியூஷன் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா எப்பவும் பண்ணுறது தான், மோட்டோரோலா எப்பவும் போல் செக்மெண்ட் ஃபஸ்ட் அப்படின்ற மாதிரி சில ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி என்ன இந்த ஸ்மார்ட் ஃபோனில் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைமாக ஃபீச்சர்ஸ் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இந்த ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ் மட்டும் இல்லை, இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய A to Z என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது அப்படின்ற எல்லா ஃபீச்சர்ஸையும் கம்ப்ளீட்டாக இப்போவே ரிவீல் பண்ணிட்டாங்க. அதனால் லான்ச்சுக்கு முன்னாடி நமக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நம்ம லீக்ஸு அப்டேட்ஸ்லாம் பார்க்க போகிறது இல்லை, டைரெக்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற அந்த அஃபீஷியலான அந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மோட்டோ H50 ஃபியூஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோன் நான் சொன்ன மாதிரி அஃபீஷியலாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகிற கம்ப்ளீட்டான ஃபீச்சர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அஃபீஷியலாக மோட்டோரோலாவே ரிவீல் பண்ணிட்டாங்க. அதில் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கான லுக் டிசைன் எப்படி இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா அதையும் அஃபிஷியலாக ரிவீல் பண்ணிட்டாங்க. 3 கலர் ஆப்ஷன், இந்த 3 கலர் ஆப்ஷன் இருக்க போகுது அப்படின்றதையும் ரிவீல் பண்ணிட்டாங்க. இதில் 2 கலர் ஆப்ஷன் வீகான் லெதர் மெட்டீரியல்லையும் 1 ப்ரீமியம் இந்த மெட்டீரியல்லையும் இருக்கும் அப்படின்றதையும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் எக்ஸாக்டான லுக்கில் இந்த மோட்டோ H50 ஃபியூஷன் அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு இருக்க போகுது. இதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் ஸ்டார்டிங்கில் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி சில ஃபீச்சர்ஸ் செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைமாக நாங்கள் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட் டைமாக இந்த செக்மெண்ட்டில் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட கர்வ்டு OLED பேனலுக்கான டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்டில் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஹைலைட் பண்ணி செக்மெண்ட் ஃபஸ்ட் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் 6.7 இன்ச்சஸ்க்கான சைஸில் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு OLED பேனலுக்கான டிஸ்பிளே அப்படின்றதுக்கு போகுது. இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 1600 நெட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR 10+க்கான சர்டிஃபிகேஷன் அண்ட் கார்னிங் கிளாஸ் 5க்கான ப்ரொடெக்ஷனோட இந்த டிஸ்பிளே அப்படின்றது இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஸோ ஒரு நல்ல டிஸ்பிளே தான், நமக்கு ஒரு நல்ல 144 Hzக்கான ஒரு ஹை ரெஃப்ரெஷிங் ரேட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிஸ்பிளேவாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இங்கே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு அடுத்தபடியாக ரெண்டாவதாக இங்கே ஃபஸ்ட்டு செக்மெண்ட் ஃபஸ்ட் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னென்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா செட்டப். ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பின்பக்கம் டியூவல் கேமரா இருக்க போகுது. அதில் ப்ரைமரி பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் ஃபஸ்ட் டைமாக 50 மெகா பிக்சல் சோனியுடைய லைட் 700C அப்படின்ற இந்த ஒரு புது சென்சார் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேமரா சென்சார் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றது நமக்கு ரியல் டைமாக தெரியாது, ஏன்னா ஃபஸ்ட் டைமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதால கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் சோனி சென்சார் அப்படின்றதுனால ஒரு நல்ல அவுட்புட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக சப்போர்ட்டிவ்க்கு ஒரு 13 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா விடங்கள் இருக்க போகுது. இதுவே மேக்ரோவும் ஒர்க் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் முன்பக்கம் 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா. இந்த கேமரா பார்த்தீங்கன்னா 4K வீடியோ ரெக்கார்டிங்கான சப்போர்ட்டோட இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ செல்ஃபி கேமரா 32 மெகா பிக்சல் மட்டும் கொடுக்காம 4K வீடியோ ரெக்கார்டிங்கோடையும் இதில் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த வகையில் கேமராவுடைய ஃபீச்சர்ஸாக பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஆனால் இதுக்கு முன்னாடி மோட்டோரோலா கிட்டேருந்து வந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுடைய கேமரா பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஓகே டீசெண்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்கு. இந்த பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரியான அந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் மோட்டோரோலா ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு கொடுத்ததில்லை. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகே ஃபீச்சர்ஸ், பட் ஆனால் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டாக இருக்க போகுது கேமரா பர்ஃபார்மன்ஸ், அதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஒரு பெஸ்ட்டான கேமரா பர்ஃபார்மன்ஸ், பெஸ்ட்டான ஆப்டிமைசேஷனோட இதை கொடுத்தாங்க அப்படின்னா ஓகே நல்லாயிருக்கும். அது அப்படி இருக்கா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போக அடுத்ததான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பேட்டரின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இங்கே நமக்கு 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ண 68 வாட்ஸ்க்கான வயர்டு ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. இதையும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டரி பேக்கப் அண்ட் சார்ஜ் பண்ணுறதுக்கும் டீசெண்டான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் இங்கே நமக்கு இருக்க போகுது. அடுத்து மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்சுவலி இதில் ஸ்னாப்ட்ராகன் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2. ஸோ இந்த ப்ராசஸர் தான் யூஸ் பண்ண போகிறாங்க. ஆக்சுவலி இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும், எதுக்கு ஈக்குவல்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஸ்னாப்ட்ராகன் 778Gன்ற ஒரு ப்ராசஸ் இருந்துச்சுல, ஸோ சேம் தான், அதுக்கு ஈக்குவலான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான் ஆக்சுவலி இந்த ஸ்னாப்ட்ராகன் 7S Gen 2 அப்படின்றது. அதனால் உங்களுக்கு இந்த 20,000 25,000 ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். இந்த ஃப்ளாக்ஷிப் லெவலுக்கான பர்ஃபார்மன்ஸ்லாம் உங்களுக்கு கொடுக்காது. மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்டில் இந்த 20 to 25 செக்மெண்ட்டுக்கான இந்த அளவுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸாக கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் ப்ரைஸிங்கும் அந்த ரேஞ்சில் செட் பண்ணாங்கன்னா ஓகே, அதை விட அதிகமாக கொண்டு போனாங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதை நீங்கள் நோட் பண்ணிக்க. மற்றபடி LPDDR5க்கான ரேம் டைப் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. UFS 3.1க்கான சப்போர்ட் இருக்கும்னு சொல்லப்படுது. ஸோ அதெல்லாம் என்ன கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இது போக டியூவல் ஸ்பீக்கர் கொடுக்க போகிறாங்க, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான கொடுக்க போகிறாங்க, IP68க்கான ரேட்டிங் இருக்க போகுது. ஸோ அந்த அண்டர் வாட்டர் சப்போர்ட் ஸோ அது இருக்க போகுது. எப்போவுமே மோட்டோரோலா ஸ்மார்ட் ஃபோன் ரீசெண்டாக வரக்கூடிய எல்லா ஸ்மார்ட் ஃபோன்லையும் IP68 ரேட்டட் கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்லையும் IP68க்கான ரேட்டிங் இருக்க போகுது. ஸோ அது ஒரு நல்ல விஷயமா இருக்க போகுது. மற்றபடி Android 14ஓட 3 வருஷத்துக்கான OS 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்படின்ற மாதிரியான இந்த சாஃப்ட்வேர் ப்ராமிஸ்
ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் வர மே 16ஆம் தேதி இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதனால் ஃபீச்சர்ஸ் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் ரிவீல் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட்டான ஃபீச்சர்ஸாக இருக்க போகுது. பட் இதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் என்ன ப்ரைஸிங்க்கு எடுத்துகிட்டு வர போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா அதை மட்டும்தான் இப்போதைக்கு அவங்க ரிவீல் பண்ணலை. ஸோ அதை தான் மே 16ஆம் தேதி அவங்க ரிவீல் பண்ண போகிறாங்க. பட் நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த 25,000 அந்த செக்மெண்ட்டில் வந்தால் ஓகே. ஏன்னா அந்த செக்மெண்ட்டுக்கு ஃபீச்சர்ஸ் குட் நல்லாயிருக்கும் அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான பர்ஃபார்மன்ஸு கொடுத்தாங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பட் பார்ப்போம் ப்ரைஸிங் மட்டும் என்ன கொண்டு வராங்க அப்படின்னு. ஸோ ப்ரைஸிங்கை பொறுத்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் அந்த செக்மெண்ட்டுக்கு ஒர்த்தாக இருக்குமா இருக்காதா அப்படின்றத லான்ச் ஆனதும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய இந்த ஃபீச்சர்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? Moto H50 ஃபியூஷனில் இருக்கக்கூடிய இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கா? இந்த ஃபீச்சரோட இந்த ஸ்மார்ட் ஃபோன் என்ன ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு மே 16ஆம் தேதி இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வரணும்? உங்களுடைய ஒப்பீனியன், உங்களுடைய கருத்துக்களை இப்போ நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்க.